வணக்கம். ஸோ வெஸ்டேஜில் லீடர்ஷிப் ஓவர்ரைடிங் போனஸ்னா என்ன, ஸோ அதில் எவ்வளோ இன்கம் கிடைக்கும், ஸோ அதுக்கான கண்டிஷன்ஸ் என்னன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லீடர்ஷிப் ஓவர்ரைடிங் போனஸ் இருக்கிறதுலே ஒரு சூப்பரான ஒரு இன்கம். ஸோ இதை நம்ம அச்சீவ் பண்ணாலே போதும், மினிமம் ஒரு 24,000க்கு மேலே நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த இன்கம் பார்த்திங்கன்னா எல்ஓபிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த லீடர்ஷிப் ஓவர்ரைடிங் போனஸ் அப்படின்றது எந்த லெவல்லேருந்து கிடைக்குது, ஃபர்ஸ்ட் நம்ம கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஸோ சில்வர் டைரக்டர் அப்படின்ற ஒரு லெவல் தான் நம்ம பார்த்திங்கன்னா ஸோ வெஸ்டேஜில் இந்த எல்ஓபி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த சில்வர் டைரக்டருக்கான கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு குவாலிஃபைட் டைரக்டர் இருக்கணும். ஸோ ஒரு குவாலிஃபைட் டைரக்டர் ஒரு லெக்கில் இருக்கணும், அண்ட் சைடு லெக்கில் அதாவது பிஜிபிவி லெக்கில் பார்த்திங்கன்னா 1801 பிவி சைடு பிவியில் இருக்கணும். ஸோ இதுதான் சில்வர் டைரக்டருக்கான கண்டிஷன்ஸ். பட் எல்ஓபிக்கான கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சில்வர் டைரக்டர் குவாலிஃபையாக இருக்கணும். ஸோ அந்த சில்வர் டைரக்டர் குவாலிஃபைனா இந்த குவாலிஃபைடு லெக் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த குவாலிஃபைட் லெக்கில் 5625 பிவிஸ் அந்த இண்டிவிஜுவல் லெக்கில் நடக்கணும். ஸோ அதில் ஒரு குவாலிஃபைட் டைரக்டர் இருக்கணும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா எல்ஓபிக்கான கண்டிஷன்ஸ். இதை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ உதாரணத்துக்கு இப்போ ஒரு மாடல் நம்ம பார்க்கலாம், கால்குலேஷன்ஸ். ஸோ இந்த கால்குலேஷன்ஸ் பாருங்கள், சில்வர் டைரக்டராக இருக்காங்க, இதில் செல் பர்ச்சேஸ் 100 பிவி ஓகேங்களா. ஸோ இதில் ஒரு லெக்கில் குவாலிஃபைட் டைரக்டர் இருக்காங்க, அந்த லெக்கில் 5625 பிவிஸ் நடந்திருக்கு. ஸோ எல்ஓபிக்கான கண்டிஷன்ஸ் ஒரு குவாலிஃபைட் டைரக்டர் ஒரு லெக்கில் 5625 பிவிஸ்க்கு மேலே எவ்வளோ வேணாலும் நடக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுதான் கண்டிஷன்ஸ். அண்ட் பிஜிபிவி சைடு லெக்கில் பார்த்திங்கன்னா 1801 பிவி நடக்கணும். பட் நம்ம இங்கே 2000 பிவி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2000 பிவி நம்மளோட செல் பர்ச்சேஸ் ஒரு 100 பிவி இருக்குது. அப்போ இது ரெண்டுமே சேர்த்தா 2100. ஸோ இது எதுக்காக நான் அடிஷ்னலாக நான் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீம் பில்டிங் போனஸ். ஸோ இப்போ நம்ம கேல்குலேஷன் பார்க்கலாம். ஸோ கேல்குலேஷன் இது டோட்டலாக எவ்வளோ பிவி நடந்திருக்குன்னா ஒரு 7725 பிவிஸ் நடந்திருக்கு. பிஸ்னஸ் அரௌண்ட் 230,000க்கு மேலே ஒரு பிஸ்னஸ் நடந்திருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ பர்ஃபார்மன்ஸ் போனஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணலாம். செல் பர்ச்சேஸ் 100 பிவிக்கு பர்ஃபார்மன்ஸ் போனஸ் பார்த்திங்கன்னா 100 × 60ன்றது நம்மளோட லெவல். ஸோ பிரான்ஸ் டு டில் டியூசிடி வரைக்குமே 16% தான் பர்ஃபார்மன்ஸ் போனஸோட லெவல். ஸோ நம்ம இங்கே 16% நம்ம எடுத்துக்கிறோம். × 18ன்றது பிஸ்னஸ் வால்யூம். ஸோ இது 288, அதாவது 288 ரூபாய் பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் போனஸ் நம்மளோட செல் பர்ச்சேஸ் கிடைக்குது. அடுத்து ஏ லெக்கில் பார்த்திங்கன்னா 5625 பிவிஸ் நடக்குது. பட் நம்ம ஈக்குவல் லெவலில் இருக்கனால பர்ஃபார்மன்ஸ் போனஸ்ன்றது ஈக்குவல் லெவலுக்கு மைனஸ், அதாவது 0 தான் வரும். ஸோ 16 - 16ன்றது 0 தான். ஸோ பி லெக்கில் 2000 பிவி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2000 பிவிஸ்ன்றது ஸ்ப்ளிட் ஆகி வரலாம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் பி லெக்காக இருக்கலாம், சி லெக்காக இருக்கலாம், டி லெக்காக இருக்கலாம். ஸோ நான் இங்கே ஆவரேஜாக நான் டோட்டலாக ஒரு 288 மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன், மினிமம் எடுத்திருக்கேன் பர்ஃபார்மன்ஸ் போனஸ். ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ டேரக்டர் போனஸ் போகலாம். ஸோ டேரக்டர் போனஸ் பார்த்திங்கன்னா ஸோ 6%ன்றது பிஜிபிவி. ஸோ இந்த டேபிள் படி பார்த்திங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட பிஜிபிவி தான் இந்த 6%ஆக எடுத்துக்கிறோம். ஸோ நம்மளோட செல் பர்ச்சேஸ் 100 பிவி அண்ட் சைடு வால்யூம் 2000 பிவி, இது ரெண்டுமே கூட்டும் போது 2100 பிவி நடக்குது. ஸோ இந்த 2100 பிவியை × 6%ன்றது நம்மளோட டெப்த்து, × 18ன்றது பிஸ்னஸ் வால்யூம். ஸோ இதை நம்ம டோட்டல் பண்ணும்போது 2268 பாயிண்ட்ஸ் டைரக்டர் போனஸ்க்கான பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. இது 6%க்கான பாயிண்ட்ஸ். அடுத்தது நம்ம ஃபஸ்ட் டெப்த்தில் இருக்கக்கூடிய 5%. ஃபஸ்ட் டெப்த்தில் இருக்கக்கூடிய 5%ன்றது டைரக்டர், அந்த டைரக்டரில் இருக்கக்கூடிய டோட்டல் பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் 5625 × 5% × 18ன்றது பிஸ்னஸ் வால்யூம். ஸோ இதை நம்ம டோட்டல் பண்ணும்போது 5063. ஸோ இதை நம்ம டோட்டல் பண்ணிக்கலாம். ஸோ 7331ன்றது டோட்டலாக பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டைரக்டர் போனஸ்க்கான பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு இந்த ரெண்டு டெப்த்துக்குமே. ஸோ இதுக்கு மேலே டெப்த் வேணும்னா நம்ம அடிஷ்னலாக இன்னும் டேரக்டர்ஸ் இருக்கணும். ஸோ அடுத்த லெவல் போகணும், அந்த மாதிரியான அதுக்கான டேபிள்ஸ் கால்குலேட் ஆகும். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது இந்த 7331ன்ற அந்த பாயிண்ட்ஸ் இப்போ இந்த பாயிண்ட் வேல்யூ கூட இன்டூ பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட் வேல்யூ எப்படி கிடைக்குது, டைரக்டர் போனஸ்க்கான பாயிண்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதாவது அந்த மந்த் நடக்கக்கூடிய கம்பெனியோட டோட்டல் மந்த்லி நடக்கக்கூடிய டைரக்டர் போனஸ்க்கான பாயிண்ட்டும் அண்ட் டிவைடட் பை நம்ம எவ்வளோ, அதாவது பிஸ்னஸ் டோட்டல் பிஸ்னஸோட டைரக்டர் போனஸ்க்கான பாயிண்ட்ஸ் டிவைட் பை நம்ம எவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோமோ அதை டிவைட் பண்ணி வரக்கூடிய வேல்யூ இங்கே அப்ராக்சிமேட்டாக 0.75 எடுத்துக்கிறோம். ஸோ இதை நம்ம டோட்டல் பண்ணும்போது 5498 ருபீஸ் பார்த்திங்கன்னா டைரக்டர் போனஸ்க்கான பாயிண்ட்ஸ் கிடைக்கும், சாரி இன்கம் கிடைக்கும். ஸோ அடுத்தது டீம் பில்டிங் போனஸ். ஸோ டீம் பில்டிங் போனஸ்க்கான கண்டிஷன்ஸ் நார்மலாக சில்வர் டைரக்டர்னா 1801 பிவி சைடு பிவியில் பண்ணியிருக்கணும். பட் டீம் பில்டிங் போனஸ் போது 2100 பிவி.
ஸோ இந்த அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் மூலியமாக நம்ம டீம் பில்டிங் போனஸ் எலிஜிபிள் ஆகிருக்கும். 2100 PV பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் டேபிள் ஆஸ் பர் த டேபிள் படி இந்த 6%, 5% இதே கால்குலேஷன் தான் வரும். ஸோ டேபிள் அதே சேம் தான். அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த 7331 பாயிண்ட்ஸ் அப்படியே நம்ம எடுத்துக்க போகிறோம். அதே கால்குலேஷன் தான் நம்ம திரும்பி பண்ண போகிறோம். ஸோ அதனால் 7331 இன்ட்டு இதில் வந்து டோட்டல் டீம் பில்டிங் போனஸ் பாயிண்ட் வேல்யூ டிவைடட் பை நம்ம எவ்வளோ டீம் பில்டிங் போனஸ் பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துருக்கோமோ ஸோ பிஸ்னஸில். ஸோ அதை வரக்கூடிய அந்த பாயிண்ட் வேல்யூஸ் தான் கால்குலேட் பண்ணுறோம். அப்ராக்சிமேட்டாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா 0.95 நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்போது இதில் வந்து 6964 rupees வந்து பார்த்திங்கன்னா டீம் பில்டிங் போனஸ்க்கான இன்கம் கிடைக்குது. அடுத்தது ட்ராவல் ஃபண்ட். ஸோ சில்வர் டைரக்டர் அபோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் ஃபண்டும் நமக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து சேம் அதே கால்குலேஷன் தான், அதே டேபிள் தான். ஸோ அதனால் 7331 பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இன்ட்டு இதுக்கு பாயிண்ட் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.19. இது ஆஸ் பர் தி டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட பிஸ்னஸை பொறுத்து அது வந்து மாறும். ஸோ இங்கே 0.19ன்றது ஆவரேஜாக எடுத்திருக்கேன். ஸோ இதை கால்குலேட் பண்ணும்போது 1393 rupees வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் ஃபண்ட் வந்து நமக்கு கிடைக்குது. அடுத்தது முக்கியமாக எல்ஓபி. ஸோ லீடர்ஷிப் ஹோல்டிங் போனஸ்ன்றது கண்டிஷன்ஸ் ஒரு லெக்கில் வந்து 5625 பாயிண்ட்ஸ்க்கு மேலே பிவிஸ் நடக்கணும். அண்ட் அதே மாதிரி ஒரு டேரக்டர் இருக்கணும், குவாலிஃபைட் டேரக்டர் இருக்கணும். ஸோ அது இங்கே இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து டெப்த் படி ஆஸ் பர் தி டேபிள் படி பார்க்கும்போது 5% தான் நமக்கு ஓகேங்களா. ஸோ 5625 இன்ட்டு அந்த பிவி இன்ட்டு 5%ன்றது as per the table into 18ன்றது பிஸ்னஸ் வால்யூம். இதை நம்ம கால்குலேட் பண்ணும்போது 5063 நமக்கு எல்ஓபிக்கான பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ஸை நம்ம சேம் அதே மாதிரி லீடர்ஷிப் ஹோல்டிங் போனஸ்ன்றது டோட்டல் பிஸ்னஸ் பொறுத்து டிவைடட் பை நம்ம எவ்வளோ எல்ஓபி பாயிண்ட்ஸ் எல்ஓபி பிவி நம்ம எடுத்துருக்கோமோ ஸோ அதை டிவைட் பண்ணி வரக்கூடிய வேல்யூ வந்து அப்ராக்சிமேட்டாக நம்ம இங்கே வந்து 2.25 2க்கு மேலே ஓகேங்களா. ஸோ 2 அந்த 2.25ன்றது நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். ஸோ இது கால்குலேட் பண்ணும்போது நமக்கு 11,392 rupees வந்து கிடைக்குது. ஸோ இப்போது எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லா இன்கமும் நமக்கு கவர் ஆயிடுச்சு. பர்ஃபார்மன்ஸ் போனஸ் 288 ரூபாய் அண்ட் டைரக்டர் போனஸ் 5498 அண்ட் டீம் பில்டிங் போனஸ் வந்து 6964. ட்ராவல் ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா 1393. எல்ஓபி வந்து 11392. ஸோ டோட்டல் பண்ணும்போது 25,535 rupees வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் இன்கம் வந்து கிடைக்குது. ஸோ எல்ஓபி வித் டீம் பில்டிங் போனஸ் அச்சீவ் பண்ணால் நமக்கு வந்து மினிமம் ஒரு 25,000 இன்கம் ஏர்ன் பண்ண முடியுன்ற ஒரு கால்குலேஷன் தான் இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே இன்கம் தான் வரும். நம்ம எல்ஓபி ஃபோக்கஸ் எல்ஓபி அண்ட் டீம் பில்டிங் போனஸ் இதை மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணாலே போதும். 25,000 கன்ஃபார்மாக நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த ஒரு இன்கம்குள்ளே தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ எவ்ரி மந்த் நமக்கு கீழே ஒரு 2 டைரக்டர்ஸ் வித் டீம் பில்டிங் போனஸோடு எலிஜிபிள் பண்ண வச்சாலே போதும். நமக்கான இன்கம் 25,000 வெஸ்டேஜில் வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ இதை எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ அண்ட் விஷ் யூ வெல்.